உலக இறுதி நாள் நெருங்கி வருகிறது. நபி உரைத்த அடையாளங்கள் கண்ணெதிரில் தெரிகிறது. உலக இறுதி நாள் நெருங்கி வருகிறது. நபி உரைத்த அடையாளங்கள் கண்ணெதிரில் தெரிகிறது. உலக இறுதி நாள் நெருங்கி வருகிறது. யுக முடிவின் காலம் அது அல்லாஹு அலம். இக வாழ்வே தற்காலிகம், மறுமை ஒன்றே நிரந்தரம். துனியா மோகம் தலைக்கேறி மனிதர் திண்டாட்டம். இனிய சுவன வாழ்வை மறந்து எங்கும் கொண்டாட்டம், எங்கும் கொண்டாட்டம். உலக இறுதி நாள் நெருங்கி வருகிறது. அமானிதம் பாழ்படுத்தப்பட்டால் உலக முடிவை எதிர்பாரும் என்றே நபிகள் சொன்னார்கள். அதுவோர் அடையாளம். ஆட்சி தகுதி அற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டால் அதனால் உலகம் அழிவடையும். நபிகளின் தீர்க்க தரிசனம், நபிகளின் தீர்க்க தரிசனம். உலக இறுதி நாள் நெருங்கி வருகிறது. அறிவிலிகள் ஆதிக்கம் அகிலம் எங்கிலுமே. அனாச்சாரம் சீர்கேடு எங்கும் நிலவிடுதே. அநீதியே கோலோச்சு ஆபாசம் பெருகி, நீதி நியாயங்கள் வலுவிழந்து தீயவை மலியும் காலத்திலே, தீயவை மலியும் காலத்திலே. உலக இறுதி நாள் நெருங்கி வருகிறது. மஹ்தி இமாம் மக்காவிலே வெளிப்படுவார் ஒரு நாள். 3 நாட்களின் யுத்தத்திலே முழு வெற்றி பெறுவார். அவரின் ஆட்சியில் நாளை நீதி நிலை பெறுமே. 7 வருடங்கள் உலகெங்கும் அமைதி நிலவிடுமே, அமைதி நிலவிடுமே. உலக இறுதி நாள் நெருங்கி வருகிறது. உரைத்த அடையாளங்கள் கண்ணெதிரில் தெரிகிறது. உலக இறுதி நாள் நெருங்கி வருகிறது. மஹ்தி இமாமின் 7 ஆண்டு ஆட்சியின் முடிவினிலே கொடிய தஜ்ஜால் வெளிப்படுவான் குராசானில் இருந்தே. ஒற்றை கண் குருடான அக்கிரமக்காரன், நெற்றியில் ஹாதா காபிரும் வில்லா என்றே எழுதப்பட்டவன், நிராகரிக்கப்பட்டவன். உலக இறுதி நாள் நெருங்கி வருகிறது. தஜ்ஜால் தன்னை ஆண்டவன் என்று தாவா செய்திடுவான். ஆதாரங்கள் கேட்போருக்கு அற்புதம் காட்டுவான். மாயவித்தையால் மேகங்கள் மழை பொழியச் செய்திடுவான். பூமியில் பயிர்கள் பழவகைகள் விளைய வைத்திடுவான். நோய்களை நீக்கிடுவான். உலக இறுதி நாள் நெருங்கி வருகிறது. மன்னரை பிளந்து மையித்தும் பேசச் செய்திடுவான். விண்ணில் பறவையை துண்டித்து மீண்டும் உயிரை கொடுத்திடுவான். கண்கள் குளிரும் சோலை ஒன்றை ஒரு புறம் காட்டிடுவான்.
பெண்களை ஆண்களை ஏமாற்றி நெருப்பினில் போட்டிடுவான். இவனே உண்மையில் இறைவனென ஏராளமானோர் ஏமாறுவார். மறுபுறம் காட்டும் நரகத்தில் தன்னை மறுப்போரை நுழைய வைப்பான், மறுப்போரை நுழைய வைப்பான். மக்கா மதினா பைத்துல் முகதிஸ் தூர் சினா மலைக்கு பக்கம் அவனோ நெருங்கிடான். உலகை ஆட்டிப் படைப்பான். உலக இறுதி நாள் நெருங்கி வருகிறது. தஜ்ஜாலின் கொடுங்கோன்மை 40 நாட்களுக்கே அச்சம் தருகிற அவனின் கதையை முடித்து வைப்பதற்கே சிரியாவின் டமஸ்கஸ் பள்ளிக்கு வானத்தில் இருந்தேதான் இறங்கிடுவார் ஈசா ரூஹுல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். லுத்து என்னும் நகரத்தின் நுழைவு வாயிலிலே உலுத்தன் தஜ்ஜாலின் கதையை முடிப்பார் துல்ஃபிகர் வாளாலே, துல்ஃபிகர் வாளாலே. பன்றிகளை கொன்று சிலுவைகள் உடைப்பார், பன்றிகளை கொன்று சிலுவைகளை உடைத்திடுவார். யூதரை ஒழித்திடுவார், நல்லாட்சி தருவாரே, ஆட்சி தருவாரே. உலக இறுதி நாள் நெருங்கி வருகிறது. மர்யமின் மைந்தர் ஈசாவின் மகத்தான ஆட்சி நிலவும் கால கட்டத்திலே வல்லவன் அல்லாவும் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்திற்கு வழியை திறப்பானே. உலகின் சகல பாகங்களிலும் பரவிடச் செய்வானே. உலகில் உள்ள நீரையெல்லாம் உறிஞ்சி குடிப்பார்கள். கலகம் புரிந்து அவர்கள் பெரிய கஷ்டம் விளைவிப்பார்கள், கஷ்டம் விளைவிப்பார்கள். 7 வருட முடிவினிலே அவர்களை ஒழித்திடவே சீனாய் மலையில் ஈசாவும் பிரார்த்தனை புரிவாரே. அல்லாஹ் அதனை ஏற்றேதான் யாஜூஜ் மாஜூஜை அகிலத்திலிருந்தே ஒழித்திடுவான். ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக உலக முடிவு நாள் நெருங்கி வருகிறது. ஈசா அவர்களின் மறைவின் பின்னே சூரியன் மேற்கினிலே உதித்திடும் நாளில் தௌபா வாசல் மூடப்பட்டு விடுமே. அல் குர்ஆனின் எழுத்துகளும் மறைந்தேதான் போகும். உலகில் முஸ்லிம் எவரும் இல்லா அவல நிலை தோன்றும். வெள்ளிக்கிழமை பொழுதொன்றில் உலகம் அழிக்கப்படும். அல்லாஹ் மட்டும் நிலைத்திருப்பான், இதுதான் சத்தியமே. மீண்டும் யாவரையும் எழுப்பி கேள்விகள் கேட்டிடுவான். கூலி வழங்கிடுவான், கூலி வழங்கிடுவான். நன்மை செய்த முஸ்லிம் முஃமின்கள் நற்பேருடனே சுவனம் சென்றிடுவார். உண்மையை மறுத்த பாவிகள் காவிர்கள் மீளா நரகம் நுழையும் நாள் அதுதான்.